ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம முபுஜின் கேலரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முட்டை சேமியா தான் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை சேமியா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, முட்டை, அப்புறம் சேமியா 1 பாக்கெட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, எண்ணெய், முட்டை, கடுகு, அப்புறம் தண்ணி. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் சட்டியை வச்சுக்கலாம். நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம 3ஐயும் உடச்சி ஊற்றிக்கலாம். 1 மெதுவாக ஜாக்கிரதையாக ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்கு விழுந்துச்சுன்னா அப்புறம் ஓடெல்லாம் உள்ளுக்கு போயிடும். அப்புறம் சாப்பிடையில ஒரு நறுக்கணுக்கா அது ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு. 2 கழுவிட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். அதனால் உடச்சி ஊற்றிக்கோங்க. 3 அவ்வளோதான், 3ஐயும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை. ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் முட்டை. அதனால் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் அதில் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இருங்க எடுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு 3 முட்டை சரியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப முட்டை பிடிக்கும் அப்படின்ட்டா ஒரு 5 கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். இப்போ இந்த முட்டை நல்லா பொல பொலன்னு வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு முட்டையை இது பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இது மாதிரி கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருங்க. நம்ம முட்டை பொரியல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படி கிண்டிகிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நீங்களாம் முட்டை சேமியா எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் நான் செய்வேன். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வந்துருச்சு போல பலன்னு. பார்த்தீங்களா, என்ன கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அதான் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே சரியாயிடும். அப்புறம் ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம முட்டை சேமியா தாளித்து விட்டுறலாம் வாங்க. ஈரமாக இருக்குது சட்டி, அதனால் துணியை வச்சு துடைச்சிக்கிறேன். துடைச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த எண்ணெய் வேணாலும் ஓகே தான். உங்களுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்கள, அந்த எண்ணெயில் எதுவாக இருந்தாலும் ஊற்றலாம். ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இருங்க எடுக்கிறேன் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது மாதிரி செஞ்சால் பாப்பாவும் தம்பி எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும்.
எங்கள் வீட்டில் சேமியா ரவை அப்படின்னாலே யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா பச்சை வாசம் வீசுகிற மாதிரி இருக்கும். அதனால் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்கள். கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா 2, 3 தான் போட்டிருக்கேன். உரைச்சா சாப்பிட மாட்டாங்க அதனால. உங்களுக்கு உரப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறையாவே போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் மேலே வந்து உப்பை தூவிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இந்த மேகிக்கு உள்ளுக்க மசாலா வச்சுருப்பாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், தூள் அது இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து எப்போவுமே இந்த பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மேகியை விடவே நல்லாயிருக்கும் சேமியாவில் போட்டு செய்யும்போது இந்த மசாலா. அதனால் ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இது நீங்கள் வந்து கொஞ்சம் கறி மசால் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, தீர்ந்துருச்சு. அதனால் மேகி பாக்கெட் மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு. அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 400 மில்லி ஊற்றிக்கோங்க தண்ணி. ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 400 மில்லி. அந்த பாக்கெட்லேயே போட்டிருக்கும்ல, அந்த அளவே ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேமியா சேர்க்கலாம். நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. நல்லா கொதிச்சு வந்தால் தான் அந்த பச்சை வாசம்லாம் போய் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 2, 3 கொதி இது மாதிரி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து சேமியா ஆட் பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வேறு மெத்தடில் ட்ரை பண்ணிங்களான்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கொஞ்சம் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அப்படியே நான் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கை விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அதனால் அடியெல்லாம் பிடிக்காது. பாருங்கள், பார்க்கையிலே சூப்பராக இருக்கா? அருமையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்ட்டு. இது மாதிரி ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இனிமேல் இது மாதிரியே செஞ்சுருப்பா, இதே நல்லாயிருக்கு அப்படிங்கவும் இந்த மெத்தட்லேயே நாங்கள் செஞ்சு சாப்பிட்டாரு. அது பொதுவாக சேமியாவே எங்கள் வீட்டில் பிடிக்காது என் ஹஸ்பண்டுக்கு. அதனால் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தேன். நல்லாயிருக்கு, இதே மாதிரியே இனிமேல் செய்ப்பா அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் இஞ்சிச்சு பார்த்தீங்களா? பார்க்கையிலே நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக. கொஞ்சம் தண்ணி வந்து இஞ்சிட்டோம்.
இஞ்சினதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை தனியாக வந்து இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பொல பொலான்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு கிண்டி விட்டுட்டேன். சும்மா இது டக்குனே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும் டக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை சேமியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு தாளித்து விட்றதான் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நான் எப்போது நைட் டைமில் தான் செய்வேன். சரி, நான் எப்போது வெறும் சேமியா தான் செய்வேன். சரி உங்களுக்காண்டி சரி முட்டை சேமியா ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களே, அதனால தான் சரி முட்டை சேமியாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே நான் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். அவ்வளோதான், சேமியா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட தட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாசமே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆமாம், உங்களுக்கு தெரியாதுல்ல, சாரி, எனக்கு தான் தெரியுது வாசம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், சேமியா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போலே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது பாருங்கள். ஆனால் நீங்கள் கறி மசாலா கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். என்கிட்ட கறி மசாலா இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்களும் கறி மசாலா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.